லேவியராகமம் 8ஆம் அதிகாரம். 1. கர்த்தர் மோசேயை நோக்கி, 2. நீ ஆரோனையும் அவன் குமாரரையும் வரவழைத்து வஸ்திரங்களையும் அபிஷேக தைலத்தையும் பாவநிவாரண பலிக்கு ஒரு காளையையும் 2 ஆட்டுக்கடாக்களையும் ஒரு கூடையில் புளிப்பில்லா அப்பங்களையும் கொண்டுவந்து 3. சபையை எல்லாம் ஆசரிப்பு கூடாரவாசலுக்கு முன்பாக கூடிவரச்சை என்றார். 4. கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே மோசே செய்தான். சபை ஆசரிப்பு கூடாரவாசலுக்கு முன்பாக கூடினபோது 5. மோசே சபையை நோக்கி, செய்யும்படி கர்த்தர் கட்டளையிட்ட காரியம் இதுவே என்று சொல்லி 6. கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே மோசே ஆரோனையும் அவன் குமாரரையும் வரவழைத்து அவர்களை ஜலத்தினால் ஸ்நானம் பண்ணுவித்து 7. அவனுக்கு உள்ளங்கியை போட்டு இடைக்கச்சையை கட்டி மேலங்கியை உடுத்தி ஏப்போத்தை தரித்து அதின்மேல் ஏப்போத்தின் விசித்திரமான கச்சையை கட்டி 8. அவனுக்கு மார்பதக்கத்தை அணிந்து மார்பதக்கத்திலே ஊரீம் தும்மீம் என்பவைகளையும் வைத்து 9. அவன் தலையிலே பாகையை தரித்து பாகையின் மேல் அவன் நெற்றியிலே பரிசுத்த கிரீடம் என்னும் பொற்பட்டத்தை கட்டினான். 10. பின்பு மோசே அபிஷேக தைலத்தை எடுத்து வாசஸ்தலத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் அபிஷேகம் பண்ணி பரிசுத்தப்படுத்தி 11. அதில் கொஞ்சம் எடுத்து பலிபீடத்தின் மேல் 7 தரம் தெளித்து பலிபீடத்தையும் அதின் சகல பணிமுட்டுகளையும் தொட்டியையும் அதின் பாதத்தையும் பரிசுத்தப்படுத்தும்படிக்கு அபிஷேகம் பண்ணி 12. அபிஷேக தைலத்திலே கொஞ்சம் ஆரோனுடைய சிரசின் மேல் வார்த்து அவனை பரிசுத்தப்படுத்தும்படி அபிஷேகம் பண்ணினான். 13. பின்பு மோசே கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே ஆரோனின் குமாரரை வரவழைத்து அவர்களுக்கு அங்கிகளை உடுத்தி இடைக்கச்சைகளை கட்டி குல்லாக்களை தரித்து 14. பாவநிவாரண பலிக்கான காளையை கொண்டு வந்தான். அதனுடைய தலையின் மேல் ஆரோனும் அவன் குமாரரும் தங்கள் கைகளை வைத்தார்கள். 15. அப்பொழுது அது கொல்லப்பட்டது. மோசே அதின் இரத்தத்தை எடுத்து தன் விரலினால் பலிபீடத்தின் கொம்புகளின் மேல் சுற்றிலும் பூசி பலிபீடத்திற்காக பிராயச்சித்தஞ்செய்து மற்ற இரத்தத்தை பலிபீடத்தின் அடியில் ஊற்றிவிட்டு அதின்மேல் பாவநிவிர்த்தி செய்யும் பொருட்டு அதை பரிசுத்தப்படுத்தினான். 16. பின்பு மோசே கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே குடல்கள் மேல் இருந்த கொழுப்பு முழுவதையும் கல்லீரலின் மேல் இருந்த ஜவ்வையும் 2 குண்டிக்காய்களையும் அவைகளின் கொழுப்பையும் எடுத்து பலிபீடத்தின் மேல் தகனித்து 17. காளையையும் அதின் தோலையும் மாம்சத்தையும் சாணியையும் பாளையத்துக்கு புறம்பே அக்கினியிலே சுட்டெரித்தான். 18. பின்பு அவன் சர்வாங்க தகனபலிக்கு ஆட்டுக்கடாவை கொண்டு வந்தான். அதின் தலையின் மேல் ஆரோனும் அவன் குமாரரும் தங்கள் கைகளை வைத்தார்கள். 19. அப்பொழுது அது கொல்லப்பட்டது. மோசே அதின் இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளித்தான். 20. ஆட்டுக்கடா சந்து சந்தாக துண்டிக்கப்பட்டது. கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே மோசே அதின் தலையையும் துண்டங்களையும் கொழுப்பையும் தகனித்தான். 21. குடல்களையும் தொடைகளையும் தண்ணீரால் கழுவினபின் மோசே ஆட்டுக்கடா முழுவதையும் பலிபீடத்தின் மேல் கர்த்தருக்கு சுகந்த வாசனைக்கான சர்வாங்க தகனபலியாக தகனித்தான். 22. பின்பு பிரதிஷ்டைப்படுத்துவதற்குரிய மற்ற ஆட்டுக்கடாவை கொண்டு வந்தான். அதின் தலையின் மேல் ஆரோனும் அவன் குமாரரும் தங்கள் கைகளை வைத்தார்கள். 23. பின்பு அது கொல்லப்பட்டது. மோசே அதின் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து ஆரோனுடைய வலதுகாதின் மடலிலும் வலதுகையின் பெருவிரலிலும் வலதுகாலின் பெருவிரலிலும் பூசினான். 24. பின்பு ஆரோனுடைய குமாரரையும் அழைத்தான். மோசே அந்த இரத்தத்திலே கொஞ்சம் அவர்களுடைய வலது காதின் மடலிலும் வலது கையின் பெருவிரலிலும் வலது காலின் பெருவிரலிலும் பூசி இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளித்து 25. கொழுப்பையும் வாலையும் குடல்கள் மேலிருந்த கொழுப்பு முழுவதையும் கல்லீரலின் மேலிருந்த ஜவ்வையும் 2 குண்டிக்காய்களையும் அவைகளின் கொழுப்பையும் வலது முன்னந்தொடையையும் எடுத்து 26. கர்த்தருடைய சந்நிதியில் வைத்திருந்த புளிப்பில்லா அப்பங்களின் கூடையிலுள்ள புளிப்பில்லா அதிரசத்தில் ஒன்றையும் எண்ணெயிட்ட அப்பமாகிய அதிரசத்தில் ஒன்றையும் ஒரு அடையையும் எடுத்து அந்த கொழுப்பின் மேலும் முன்னந்தொடையின் மேலும் வைத்து 27. அவைகளையெல்லாம் ஆரோனுடைய உள்ளங்கைகளிலும் அவன் குமாரருடைய உள்ளங்கைகளிலும் வைத்து அசைவாட்டும் பலியாக கர்த்தருடைய சந்நிதியில் அசைவாட்டி 28. பின்பு மோசே அவைகளை அவர்கள் உள்ளங்கைகளிலிருந்து எடுத்து பலிபீடத்தின் மேலிருக்கிற தகனபலியின் மேல் தகனித்தான். அவைகள் சுகந்தவாசனையான பிரதிஷ்டை பலிகள். இது கர்த்தருக்கு தகனபலியானது. 29. பின்பு மோசே மார்க்கண்டத்தை எடுத்து அதை கர்த்தருடைய சந்நிதியில் அசைவாட்டும் பலியாக அசைவாட்டினான். கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே பிரதிஷ்டையின் ஆட்டுக்கடாவிலே அது மோசேயின் பங்காயிற்று. 30.
மோசே அபிஷேக தைலத்திலும் பலிபீடத்தின் மேலிருந்த இரத்தத்திலும் கொஞ்சம் எடுத்து ஆரோன் மேலும் அவன் வஸ்திரங்கள் மேலும் அவன் குமாரர் மேலும் அவர்கள் வஸ்திரங்கள் மேலும் தெளித்து ஆரோனையும் அவன் வஸ்திரங்களையும் அவன் குமாரரையும் அவன் குமாரரின் வஸ்திரங்களையும் பரிசுத்தப்படுத்தினான். 31. பின்பு மோசே ஆரோனையும் அவன் குமாரரையும் நோக்கி, நீங்கள் அந்த மாம்சத்தை ஆசரிப்பு கூடாரவாசலிலே வேவித்து ஆரோனும் அவன் குமாரரும் அதை புசிப்பார்களாக என்று கட்டளையிட்டிருக்கிறபடியே அங்கே அதையும் உங்கள் பிரதிஷ்டை பலிகளுள்ள கூடையில் இருக்கிற அப்பத்தையும் புசித்து 32. மாம்சத்திலும் அப்பத்திலும் மீதியானதை அக்கினியிலே சுட்டெரித்து 33. பிரதிஷ்டையின் நாட்கள் நிறைவேறும் வரைக்கும் 7 நாள் ஆசரிப்பு கூடாரவாசலை விட்டு புறப்படாதிருங்கள். 7 நாளளவும் நீங்கள் பிரதிஷ்டைப்படுத்தப்படுவீர்கள். 34. இன்று செய்தது போல உங்கள் பாவநிவிர்த்திக்காக இனிமேலும் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் கட்டளையிட்டார். 35. நீங்கள் சாகாதபடிக்கு 7 நாள் இரவும் பகலும் ஆசரிப்பு கூடாரவாசலிலிருந்து கர்த்தருடைய காவலை காக்கக்கடவீர்கள். இப்படி நான் கற்பிக்கப்பட்டேன் என்றான். 36. கர்த்தர் மோசேயை கொண்டு கட்டளையிட்ட எல்லா காரியங்களையும் ஆரோனும் அவன் குமாரரும் செய்தார்கள். லேவியராகமம் 9ஆம் அதிகாரம். 1. 8ஆம் நாளிலே மோசே ஆரோனையும் அவன் குமாரரையும் இஸ்ரவேலின் மூப்பரையும் அழைத்து 2. ஆரோனை நோக்கி, நீ பாவநிவாரண பலியாக பழுதற்ற ஒரு கன்றுக்குட்டியையும் சர்வாங்க தகனபலியாக பழுதற்ற ஒரு ஆட்டுக்கடாவையும் தெரிந்து கொண்டு கர்த்தருடைய சந்நிதியில் பலியிடக்கடவாய். 3. மேலும் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, கர்த்தருடைய சந்நிதியில் பலியிடும்படிக்கு நீங்கள் பாவநிவாரண பலியாக பழுதற்ற ஒரு வெள்ளாட்டுக்கடாவையும் சர்வாங்க தகனபலியாக ஒரு வயதான பழுதற்ற ஒரு கன்றுக்குட்டியையும் ஒரு ஆட்டுக்குட்டியையும் 4. சமாதான பலிகளாக ஒரு காளையையும் ஒரு ஆட்டுக்கடாவையும் எண்ணெயிலே பிசைந்த போஜன பலியையும் கொண்டு வாருங்கள். இன்று கர்த்தர் உங்களுக்கு தரிசனமாவார் என்று சொல் என்றான். 5. மோசே கட்டளையிட்டவைகளை அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். சபையார் எல்லாரும் சேர்ந்து கர்த்தருடைய சந்நிதியில் நின்றார்கள். 6. அப்பொழுது மோசே, கர்த்தர் கட்டளையிட்ட இந்த காரியத்தைச் செய்யுங்கள், கர்த்தருடைய மகிமை உங்களுக்கு காணப்படும் என்றான். 7. மோசே ஆரோனை நோக்கி, நீ பலிபீடத்தண்டையில் சேர்ந்து கர்த்தர் கட்டளையிட்டபடியே உன் பாவநிவாரண பலியையும் உன் சர்வாங்க தகனபலியையும் செலுத்தி உனக்காகவும் ஜனங்களுக்காகவும் பாவநிவிர்த்தி செய்து ஜனங்களுடைய பலியையும் செலுத்தி அவர்களுக்காகவும் பாவநிவிர்த்தி செய்யென்றான். 8. அப்பொழுது ஆரோன் பலிபீடத்தண்டையில் சேர்ந்து தன் பாவநிவாரண பலியாகிய கன்றுக்குட்டியை கொன்றான். 9. ஆரோனின் குமாரர் அதின் இரத்தத்தை அவனிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவன் தன் விரலை அந்த இரத்தத்தில் தோய்த்து பலிபீடத்தின் கொம்புகளின் மேல் பூசி மற்ற இரத்தத்தை பலிபீடத்தின் அடியிலே ஊற்றி 10. பாவநிவாரண பலியின் கொழுப்பையும் குண்டிக்காய்களையும் கல்லீரலில் எடுத்த ஜவ்வையும் கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே பலிபீடத்தின் மேல் தகனித்து 11. மாம்சத்தையும் தோலையும் பாளையத்துக்கு புறம்பே அக்கினியிலே சுட்டெரித்தான். 12. பின்பு சர்வாங்கதகனபலியையும் கொன்றான். ஆரோனின் குமாரர் அதின் இரத்தத்தை அவனிடத்தில் கொண்டு வந்தார்கள். அதை அவன் பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளித்தான். 13. சர்வாங்கதகனபலியின் துண்டங்களையும் தலையையும் அவனிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவன் அவைகளை பலிபீடத்தின் மேல் தகனித்து 14. குடல்களையும் தொடைகளையும் கழுவி பலிபீடத்தின் மேல் இருந்த சர்வாங்க தகனபலியின் மேல் தகனித்தான். 15. பின்பு அவன் ஜனங்களின் பலியை கொண்டு வந்து ஜனங்களின் பாவநிவிர்த்திக்குரிய வெள்ளாட்டுக்கடாவை கொன்று முந்தினதை பலியிட்டது போல அதை பாவநிவாரண பலியாக்கி 16. சர்வாங்கதகன பலியையும் கொண்டு வந்து நியமத்தின்படி அதை பலியிட்டு 17. போஜன பலியையும் கொண்டு வந்து அதில் கை நிறைய எடுத்து அதை காலையில் செலுத்தும் சர்வாங்கதகன பலியுடனே பலிபீடத்தின் மேல் தகனித்தான். 18. பின்பு ஜனங்களின் சமாதான பலிகளாகிய காளையையும் ஆட்டுக்கடாவையும் கொன்றான். ஆரோனின் குமாரர் அதின் இரத்தத்தை அவனிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவன் அதை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளித்து 19. காளையிலும் ஆட்டுக்கடாவிலும் எடுத்த கொழுப்பையும் வாலையும் குடல்களை மூடிய ஜவ்வையும் குண்டிக்காய்களையும் கல்லீரலின் மேல் இருந்த ஜவ்வையும் கொண்டு வந்து 20. கொழுப்பை மார்க்கண்டங்களின் மேல் வைத்தார்கள். அந்த கொழுப்பை பலிபீடத்தின் மேல் தகனித்தான். 21. மார்க்கண்டங்களையும் வலது முன்னந்தொடையையும் மோசே கட்டளையிட்டபடியே ஆரோன் கர்த்தருடைய சந்நிதியில் அசைவாட்டும் பலியாக அசைவாட்டினான். 22. பின்பு ஆரோன் ஜனங்களுக்கு நேராக தன் கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்து தான் பாவநிவாரண பலியையும் சர்வாங்கதகன பலியையும் சமாதான பலிகளையும் செலுத்தின இடத்திலிருந்து இறங்கினான். 23.
பின்பு மோசேயும் ஆரோனும் ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசித்து வெளியே வந்து ஜனங்களை ஆசீர்வதித்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய மகிமை சகல ஜனங்களுக்கும் காணப்பட்டது. 24 அன்றியும் கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து அக்கினி புறப்பட்டு பலிபீடத்தின் மேல் இருந்த சர்வாங்க தகனபலியையும் கொழுப்பையும் எரித்துவிட்டது. ஜனங்கள் எல்லாரும் அதை கண்டபோது ஆரவாரித்து முகங்குப்புற விழுந்தார்கள். லேவியராகமம் 10ஆம் அதிகாரம் 1. பின்பு ஆரோனின் குமாரராகிய நாதாபும் அபியூவும் தந்தன் தூபகலசத்தை எடுத்து அவைகளில் அக்கினியையும் அதின்மேல் தூபவர்க்கத்தையும் போட்டு கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்கினியை அவருடைய சந்நிதியில் கொண்டு வந்தார்கள். 2. அப்பொழுது அக்கினி கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு அவர்களை பட்சித்தது. அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் செத்தார்கள். 3. அப்பொழுது மோசே ஆரோனை நோக்கி, என்னிடத்தில் சேருகிறவர்களால் நான் பரிசுத்தம் பண்ணப்பட்டு சகல ஜனங்களுக்கும் முன்பாக நான் மகிமைப்படுவேன் என்று கர்த்தர் சொன்னது இதுதான் என்றான். ஆரோன் பேசாதிருந்தான். 4. பின்பு மோசே ஆரோனின் சிறிய தகப்பனான ஊசியேலின் குமாரராகிய மீசவேலையும் எல்சாபானையும் அழைத்து, நீங்கள் கிட்ட வந்து உங்கள் சகோதரரை பரிசுத்த ஸ்தலத்துக்கு முன்னின்று எடுத்து பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போங்கள் என்றான். 5. மோசே சொன்னபடி அவர்கள் கிட்ட வந்து அவர்களை அவர்கள் உடுத்தியிருந்த சட்டைகளோடும் எடுத்து பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போனார்கள். 6. மோசே ஆரோனையும் எலெயாசார் இத்தாமார் என்னும் அவன் குமாரரையும் நோக்கி, நீங்கள் சாகாதபடிக்கும் சபையனைத்தின் மேலும் கடுங்கோபம் வராதபடிக்கும் நீங்கள் உங்கள் தலைப்பாகையை எடுத்து போடாமலும் உங்கள் வஸ்திரங்களை கிழிக்காமலும் இருப்பீர்களாக. உங்கள் சகோதரராகிய இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் கர்த்தர் கொளுத்தின இந்த அக்கினிக்காக புலம்புவார்களாக. 7. நீங்கள் சாகாதபடிக்கு ஆசரிப்பு கூடாரவாசலிலிருந்து புறப்படாதிருங்கள், கர்த்தருடைய அபிஷேக தைலம் உங்கள் மேல் இருக்கிறதே என்றான். அவர்கள் மோசேயினுடைய வார்த்தையின்படியே செய்தார்கள். 8. கர்த்தர் ஆரோனை நோக்கி, 9. நீயும் உன்னோடே கூட உன் குமாரரும் சாகாதிருக்க வேண்டுமானால் ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசிக்கிறபோது திராட்சரசத்தையும் மதுவையும் குடிக்க வேண்டாம். 10. பரிசுத்தமுள்ளதற்கும் பரிசுத்தமில்லாததற்கும் தீட்டுள்ளதற்கும் தீட்டில்லாததற்கும் வித்தியாசம் பண்ணும்படிக்கும். 11. கர்த்தர் மோசேயை கொண்டு இஸ்ரவேல் புத்திரருக்குச் சொன்ன சகல பிரமாணங்களையும் அவர்களுக்கு போதிக்கும்படிக்கும் இது உங்கள் தலைமுறைதோறும் நித்திய கட்டளையாயிருக்கும் என்றார். 12. மோசே ஆரோனையும் மீதியாயிருந்த அவன் குமாரராகிய எலெயாசாரையும் இத்தாமாரையும் நோக்கி, நீங்கள் கர்த்தருடைய தகனபலிகளில் மீதியான போஜனபலியை எடுத்து பலிபீடத்தண்டையிலே புளிப்பில்லாததாக புசியுங்கள், அது மகா பரிசுத்தமானது. 13. அதை பரிசுத்த ஸ்தலத்திலே புசியுங்கள், அது கர்த்தருடைய தகனபலிகளில் உனக்கும் உன் குமாரருக்கும் ஏற்படுத்தப்பட்டதாயிருக்கிறது, இப்படி கட்டளை பெற்றிருக்கிறேன். 14. அசைவாட்டும் மார்க்கண்டத்தையும் ஏறெடுத்து படைக்கும் முன்னந்தொடையையும் நீயும் உன்னோடே கூட உன் குமாரரும் குமாரத்திகளும் சுத்தமான ஸ்தலத்திலே புசிப்பீர்களாக. இஸ்ரவேல் புத்திரருடைய சமாதான பலிகளில் அவைகள் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் கிடைக்கும்படி ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. 15. கொழுப்பாகிய தகனபலிகளோடே அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் அசைவாட்டும் பலியாக அசைவாட்டும்படி ஏறெடுத்து படைக்கும் முன்னந்தொடையையும் அசைவாட்டும் மார்க்கண்டத்தையும் கொண்டு வருவார்கள். அது கர்த்தர் கட்டளையிட்டபடியே உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் நித்திய கட்டளையாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்றான். 16. பாவநிவாரண பலியாகச் செலுத்தப்பட்ட வெள்ளாட்டுக்கடாவை மோசே தேடி பார்த்தான், அது தகனிக்கப்பட்டிருந்தது. ஆகையால் மீதியாயிருந்த எலெயாசார் இத்தாமார் என்னும் ஆரோனின் குமாரர் மேல் அவன் கோபங்கொண்டு, 17. பாவநிவாரண பலியை நீங்கள் பரிசுத்த ஸ்தலத்தில் புசியாமற்போனதென்ன? அது மகா பரிசுத்தமாயிருக்கிறதே. சபையின் அக்கிரமத்தை சுமந்து தீர்ப்பதற்கு கர்த்தருடைய சந்நிதியில் அவர்களுக்காக பாவநிவிர்த்தி செய்யும் பொருட்டு அதை உங்களுக்கு கொடுத்தாரே. 18. அதின் இரத்தம் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே கொண்டுவரப்படவில்லையே. நான் கட்டளையிட்டபடி நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் புசிக்க வேண்டியதாயிருந்ததே என்றான். 19. அப்பொழுது ஆரோன் மோசேயை நோக்கி, அவர்கள் தங்கள் பாவநிவாரண பலியையும் தங்கள் சர்வாங்கதகன பலியையும் கர்த்தருடைய சந்நிதியில் செலுத்தின. இன்றுதானே எனக்கு இப்படி நேரிட்டதே. பாவநிவாரண பலியை இன்று நான் புசித்தேனானால் அது கர்த்தரின் பார்வைக்கு நன்றாய் இருக்குமோ என்றான். 20. மோசே அதை கேட்டபோது அமைதலாயிருந்தான். Bye from Daniel. Bye from Daniel.